வணக்கம் நண்பர்களே, நம்ம கூலி திரைப்படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சென்சாரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடமுமே பெருசாக கட் பண்ணப்படலை, பிளர் கூட பண்ணலைங்க. ஏன்னா இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ யூபார் ஏ சர்டிஃபிகேட்னா அந்த பிளட் ஸ்பிளாஷ் எல்லாம் பிளர் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப வயலண்ட்டான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறையா கட்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுனால எந்த இடமுமே பெருசாக கட் பண்ணப்படலை. அப்படியே ஃபுல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு குறை என்னென்னா, ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுனால 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களில் இந்த பிவிஆர் மாலில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸு இந்த மாதிரி முக்கியமான தேட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க, யார் வேணால் போகலாம். ஆனால் இந்த மாலில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று தான் குறை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் கட்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் மியூசிக்லாம் ஆட் பண்ணி இன்னொரு தடவை வந்து பார்த்தோன்னா சென்சார் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சென்சார் சர்டிஃபிகேட்டையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ முதல் கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 47வது நிமிஷத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் தெரியும். பட் திருவண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மேபி நம்ம சத்யராஜ் கேரக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 hour 47 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த ஒரு டைலாக்கே வருது. ஸோ அப்போ அது எந்த மாதிரி காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக பிடிபடலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து 2வது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேன்சோத் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை இடம்பெறக்கூடிய டியூரேஷன் என்னென்னா 1 மணி நேரம் 4 நிமிஷம் படம் ஓடினக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை வருது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ மேபி நார்த் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன்சோத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ பேன்சோத்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு கெட்ட வார்த்தை, ஹிந்தி கெட்ட வார்த்தை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தை ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் தான் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரியுது. அடுத்தது 3வது கட்டு என்ன அப்படின்னா, இந்த சரக்கு அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கோட பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கீழே வந்துட்டு மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு அப்படிங்கிற ஒரு டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருக்காங்க. நல்லா போல்டாக போட சொல்லியிருக்காங்க. இது வழக்கமாக எல்லா திரைப்படங்களுக்குமே பண்ணுறது தான். அடுத்து 4வது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு திரைப்படத்துடைய பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு விண்டேஜ் சாங்காக தான் இருக்கும். நம்ம லோக்கி திரைப்படங்களில் விண்டேஜ் சாங்ஸு புதுசாக ஏதோ ஒரு சாங்கை கொண்டு வருவார். ஸோ இந்த படத்தில் என்ன சாங்கை கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஆனால் ஃபேன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, பட்டுக்கோட்டை அம்மாளு அப்படிங்கிற ஒரு தலைவர் பாட்டு, பழைய பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வந்துச்சுன்னா திரையரங்கம் சதறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டாக தான் இருக்குமா இல்லை வேற என்ன பாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு படம் வந்தால் தான் தெரியும். ஸோ இவ்வளோ தான், மொத்தம் 4 கட்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் பண்ண சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு பயங்கர வயலண்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. பட் ஒரு பிளட்டை பிளர் பண்ணுறதோ அல்லது வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொஞ்சம் குறைக்கிறதோ இந்த மாதிரி எந்த சம்பவமே இந்த ஒரு சென்சார் கட்டில் பண்ணல. முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 100% லோக்கி ஃபிலிம் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த சென்சாரை முடிச்சக்கப்புறமா மறுபடியும் சில சீன்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்தில் ஆட் பண்ணி ரீசென்சார் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. மறுபடியும் சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னொரு சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் கட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்தெந்த சீனில் எந்தெந்த பாடல்களை ஆட் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அந்த சென்சாரில் காட்டியிருப்பாங்க. வாங்க அதையும் பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கட்டு என்ன அப்படின்னா 50 years ஆஃப் ரஜினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கூலி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி, அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 years ஆஃப் ரஜினிசம். ஸோ நார்மலாக எப்போவுமே அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வரும் இல்லையா, அது கூடவே சேர்த்து 50 years ஆஃப் ரஜினிசம்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கார்டு வரப்போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருப்பாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா லியோலே வந்துட்டு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டைட்டில் கார்டை பண்ணியிருந்தாரு. அதை விட மாசாக கண்டிப்பாக வந்துட்டு இந்த கூலி படத்தில் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ அடுத்து 2வது கட்டு என்னன்னா, நம்ம தயாளுடைய இன்ட்ரோடக்ஷன். அதாவது நம்ம சௌபின் இருக்கார்ல, அவர் வர்றப்போ அந்த மியூசிக் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ண கூலி திரைப்படத்தில் ஒரு மியூசிக்கும் இப்போ ரீசென்சார் பண்ணப்போ வேற ஒரு மியூசிக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க போல. ஸோ அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்தது நம்ம நாகார்ஜுனா அவர்கள் இருக்காங்கல்ல, சைமன், அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறப்போ சில பேரை கொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் சாங் வந்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தயாளுடைய இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும் அல்லது நம்ம சைமனுடைய வெறிச்செயலாக இருக்கட்டும், அந்த இடத்துல போட்ட ரேப் சாங் என்னவா இருக்கும்னா ஐ ஆம் தி டேஞ்சர் அப்படிங்கிற அந்த ஒரு சாங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது கட்டு தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா சைமன் அட்டாக்கிங் தயால் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாகார்ஜுனா அவர்கள் வந்துட்டு சௌபினை வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கு போல. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கையுமே போட்டிருக்காங்க. ஸோ அந்த அரங்க மதிர விசிலு பறக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங் ப்ளே ஆகிறப்ப தான் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் வந்துட்டு சௌபினை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிடுறாரு, அந்த சம்பவத்துக்கு தான் அந்த சாங் போட்டிருக்காங்க போல். ஸோ அதை கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம தயால் வந்துட்டு திணறி போய் நிற்கிறப்போ இதை கூட உன்னால் பண்ண முடியலையான்னு சொல்லி நம்ம சைமன் வந்து பலார்னு ஒன்று அறைவார் போல். ஸோ அந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இதுவும் நடக்குது போல். ஸோ அப்படி தான் அந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சைமன் வந்துட்டு தயாலை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம தயால் வந்துட்டு எந்த அளவுக்கு குழம்பி போயிருப்பார் நம்ம தலைவரால் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் மாப்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா சைமன் வந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்ம தலைவரும் ஸ்ருதிகாஷனும் வந்து பார்த்தோன்னா வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களாம், அதாவது நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம சைமன் வந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 சீனும் இன்டர்கட்டில் காட்டுவாங்க போல. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த மாப்ஸ்டா ஆல் யுவர் மாப்ஸ்டா அப்படிங்கிற சாங் ப்ளே ஆகும். ஸோ இப்போ நம்ம சைமன் கை ஓங்கிருச்சு போல, அவர் நினச்சது ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் அவர் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம தலைவரும் ஸ்ருதிகாஷன் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம சைமன் அவர்களுடைய தரமான சம்பவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு சீனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்க முடியுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது கட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம தேவா வந்துட்டு எதிரிகள் கூட ஃபைட் பண்ணுறப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிற அந்த சாங் மறுபடியும் ப்ளே ஆகுது. ஸோ அதாவது வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் போட்டு ஃபைட் சீனில் வந்துட்டு அந்த சாங்கை போட்டிருக்காங்க. படு க்ளூஸ் பம்ப்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுது. சேம் அதே சமயத்தில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொன்னுட்டு அவங்களுடைய பாஸ்ட்டை வந்து நினச்சி பார்க்குறாங்களாம், அந்த மாதிரியான ஒரு சீனுமே அந்த சாங்கில் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு லேடி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது ஸ்ருதிகாசனாக இருந்தால் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறப்போ வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு பேரே வைக்கல, சும்மா ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அவங்களுடைய பாஸ்ட்டை நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் கூலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ நல்லாவே கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம நாகார்ஜுனா அவர்கள் பெண்களை கடத்தி விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு பிரேக் டவுன் வீடியோவில் போட்டிருப்போம். பட் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பார்க்குறப்போ கன்ஃபார்மே நம்ம பண்ணிடலாம், அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பொண்ணு ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு தன்னுடைய பாஸ்ட்டை அவன் நினச்சி பார்க்குறான்னா அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா, அவள் எந்த அளவுக்கு வேதனைகளை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவாகவே புரியுது. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை பேஸ் பண்ணி தான் அந்த திரைப்படம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே புரியுது. சரி, ஓகே நண்பர்களே, இதெல்லாம் தான் கூலி திரைப்படத்தினுடைய 2 சென்சார் கட்ஸுமே சொல்லுது. ஸோ படம் வந்துட்டு முழுக்க ஸ்பாய்லரே எல்லாமே வெளிவர போகுது. ஏன்னா யூபாரியா சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா கூட இந்த படத்தில் அங்கங்கே பிளட் ஸ்பிளாஷ் ஆகுது, பிளர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில ஸ்பாய்லர்ஸ் வந்துடும். பட் இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த திரைப்படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் கூலி திரைப்படத்தினுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணிட்டீங்க, அதுவும் FDFSக்கு யாரெல்லாம் போகிறீங்க, அதுக்கு தான் ரொம்ப ஈகராகவே நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் FDFSை என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படம் வந்துட்டு A சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இது குழந்தை ரஜினி ரசிகர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.